தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரா இல்லையா? நிறைய பேருக்கு கடவுள் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது, அரியர்ஸ் வந்துருச்சு, வீட்டுல எல்லாரும் சொன்னபடி கேக்குறாங்க, பிள்ளைங்க எல்லாம் கீழ்ப்படியுது, புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு அல்லது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னா கடவுள் நம்ம கூட இருக்காப்பா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னு நம்புறாங்க. சில சமயம் இதெல்லாம் நடக்காமலே போகும். ஆனா ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. நாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது, ஒரு 5வது 6வது படிக்கும்போது, வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது வழியில ஒரு வயல் வழியா கடந்து போனோம். அங்க வந்து ஒரு செடி இருக்கும். அந்த செடியில ஒரு மொட்டா பூக்கள் இருக்கும். பரீட்சை எழுதிட்டு வரும்போது உடைச்சு பட்டு நெத்தியில உடைப்போம். பட்டுன்னு உடஞ்சிருச்சுன்னா பாசு, பட்டுன்னு உடஞ்சிருச்சுன்னா பாசு. உடையலன்னு வச்சுக்கோங்க, சத்தம் இல்லாம புஷ்குன்னு ஆயிடுச்சுன்னா டவுட் ஆயிரும், ஃபெயில் ஆயிருவோமோ அப்படின்ட்டு. எழுதுனது நானு, ஆனா பாஸ் ஃபெயில் தீர்மானிக்கிறது வந்து இந்த பழம் தான். நீங்களாம் அவ்வளவு மூட நம்பிக்கையா இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்லவங்க. ஆனா அது போல நம்ம ஆண்டவருடைய அன்பை கூட அப்படித்தான் வச்சுக்கிறோம். நடந்துச்சா, நான் நினைச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நடந்துச்சு, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன், நடக்கல, புஷ்னு போயிடுச்சு, தேவன் என் மேல அன்பா இல்லை. இப்படி தீர்மானம் பண்ணக்கூடாது தேவனுடைய அன்பை. யோசேப்பினுடைய வாழ்க்கை வெற்றிகரமா அமைஞ்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், தகப்பன் அவன் மேல் பாராட்டின அன்பை அவன் நினைச்சிட்டு இருந்ததுனால. என்னைக்கு தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாருன்னு நம்புறீங்களோ, நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், ஒருவேளை அந்த புஸ்தகம் நீங்க இன்னும் வாங்கி வாசிக்கலன்னா தயவு செய்து, நான் வியாபாரம் பண்றதா கூட நினைச்சுக்கோங்க, ஆனா அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசி. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படிங்கிற புஸ்தகம். இருக்கிற எல்லா மத நம்பிக்கைகளையும் நான் அதுல உடைச்சிருக்கிறேன். நம்ம வந்து மெரிட்ல வாழ்ற ஆட்கள், மெரிட்ல தான் வாழ்றோம். ஒரு அப்பாட்ட அன்பை சம்பாதிக்கணும்னா கூட மார்க் எடுக்க வேண்டியது இருக்குது. பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தாதான் அப்பா அன்பா இருப்பாருன்னு, அம்மா அன்பா இருப்பாங்கன்னு நம்புகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை முறைகளும் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் மெரிட் சிஸ்டத்துல கொண்டு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே எழும்பும் போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, இதோ என் நேசகுமாரன், இவரில் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். நான் கேட்கிறேன், அது வரைக்கும் இயேசு என்ன ஊழியம் செஞ்சிருந்தார்? ஏன் இயேசு மேல தேவன் பிரியமா இருக்கிறதா சொல்லணும்? ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊழியமே செய்யலாம் கூட சரி, ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலனா கூட சரி, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார், அதை நம்புங்க. ஏதோ செஞ்சுதான் நிறைய பேர் ஏன் ஊழியம் செய்யறாங்கன்னா அப்பதான் கடவுள் கூட அன்பா இருப்பாரு. விசுவாசிகளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இவர் மைக் பிடிச்சு பேசுறதுனால ஆண்டவர் அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார் பொழுது, அவருக்கும் ஆண்டவருக்கும் ஹாட்லைன்ல ஏதோ இவர் போன் எடுத்தா பட்டுன்னு அவர் எடுத்துருவாரு. நம்ம எல்லாம் ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேச வேண்டியிருக்குது. அதனால பட்டுன்னு இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், அதான் நம்ம எண்ணம். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசுவ பிதா எந்த அளவு நேசிச்சாரோ அதே அளவு உங்களை என்னை நேசிக்கிறார். இயேசுவ தேவன் ஏன் நேசிச்சாரு? சரி, ஆன்சர் நானே சொல்றேன், எந்த காரணமும் இல்லை. அதனால எந்த காரணமும் இல்லை. உங்களையும் என்ன ஏன் தெரியுமா நேசிக்கிறாரு? எந்த காரணமும் இல்லை, எந்த காரணமும் இல்லாம நேசிக்கிறார். நம்ம தான் காரணத்தை தேர்ந்துக்கிறோம். அவர் நம்மை நேசிக்க வைக்க என்ன செய்ய வேண்டும்? தேவன் உங்களை நேசிக்க 7 படிகள், தேவன் உங்களை விட்டு விலகாமல் இருக்க 16 படிகள் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம். சில சமயத்துல இந்த இது கூட வருது இல்ல, நம்ம அவருடைய பிள்ளைங்க அப்படின்ற அவருடைய பிள்ளைங்க, அதனால நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம மட்டும் இல்ல தானே, உலகத்துல உண்டான எல்லாரும் அவர் பிள்ளைங்க தான், எல்லாமே அவருடைய பிள்ளைங்க தான். அவர் நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க காரணம் தேடினீங்கன்னா இதுக்காக தான் நான் நேசிக்கிறேன் நீங்க ஒரு வசனம் கூட கண்டுபிடிக்க. அதிகாரம் கிடைக்குதுன்றது வேற, நேசிக்கிறது வேற, நம்புறது வேற. நீங்க நம்புறது அப்படிங்கிறது வேற விஷயம், அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய பேர் நேரத்துல அதுதான் குழம்பிடும். நம்ம என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்காக அது கையில நான் கார்ச்சாவி எடுத்து கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஓட்ட முடியும், அது ஆக்சிடென்ட் பண்ணாம திரும்பி வரும்னு என்னைக்கு எனக்கு நம்பிக்கை உருவாகுதோ அன்னைக்கு நான் அது கையில சாவி எடுத்து கொடுக்குறேன். நான் சாவியை கொடுக்காததுனால அது மேல எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்பு வேற, நம்பிக்கை வேற, அதை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த பலவர்ண அங்கி ஒன்னு அப்பா போட்டு விடுறாரு யோசேப்பு மேல, அந்த அன்பினுடைய அடையாளம். ஆனா இந்த அண்ணமார் முத புடுங்க நினைச்சது என்னன்னா அந்த பலவர்ண அங்கியை தான். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்க மேல அன்பா இல்ல அப்படிங்கிறத பிரசங்க மேடையில இருந்து கூட பண்ண வைக்கிறது தான் பிசாசனுடைய முக்கியமான வேலைன்னு நான் நம்புறேன்.
உங்க மேல ஆண்டவர் அன்பா இல்ல, நீ அப்படி பண்ணியிருந்தா அன்பா இல்ல, நீ இப்படி பண்ணியிருந்தா அன்பா இல்ல, ஆண்டவர் உன்னை நொறுக்குவாரு, வெட்டுவாரு, குத்துவாரு, இப்படியே பேசுறவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரியான கோபமா தான் வருது. என்ன பண்றது? அதுக்கு மேல பட முடியல நம்மளால. ஒருத்தர்லாம் நீ சர்ச்சுக்கு மொபைல் கொண்டு வருகிறாயா அப்படின்ட்டு கையில மொபைல் வச்சு பேசுற, சர்ச்சுக்கு மொபைல் கொண்டு வருகிறாயா அப்படின்னு அவர் கையில மொபைல் இருக்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது நமக்கு. ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல படத்தை வச்சுக்கோங்க. நீங்க எது செயல்னாலும் கூட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். சூழ்நிலையை வைத்து தேவன் உங்களை நேசிக்கிறாரு இல்லையான்னு பண்ணாதீங்க. அதே போல தேவன் நேசிக்கிறார்ன்றதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் உங்களை விட்டு போயிட்டதுனால தேவன் உங்களை நேசிக்கலாம் அர்த்தம் கிடையாது. பலவர்ண அங்கி அவன்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க, ஆனா அப்பாவுடைய நேசம் அவன் நெஞ்சுக்குள்ள இருந்தது. அதுதான் அவனை பாவம் செய்ய விடாம கூட காப்பாத்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்கள் புரிந்து கொள்றதுலதான் வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது. அவர் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய அன்புனால் நாம ஜெயிக்கல, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். கோலியாத்தை யாரும் ஜெயிக்காத போது தாவீது தான் போய் கோலியாத்தை ஜெயிச்சான். ஏன் தெரியுமா? தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். இந்த ஒரு ரெவலேஷன் என் வாழ்க்கையை மாத்தினது அதுதான். தாவீது தேவனுக்கு பிரியமானவன். தாவீது லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம கடவுளா தான் அவனை நேசிக்கவே மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறான் அவன். ஆனா தாவீது தான் என் இருதயத்துக்கு ஏத்தவன்றார் ஆண்டவர். யோசேப்பனுடைய அண்ணமாரு அப்பா நேசிக்கல அப்படின்னு அவனுங்க நம்புறானுங்க. அப்பா எப்படி நேசிக்காம இருப்பாரு? அப்பா எல்லாரும் தான் நேசிக்கிறாரு. யோசேப்ப ரொம்ப நேசிச்சது கூட அவர் ரொம்ப நேசிச்ச பொண்ணுக்கு பிறந்ததுனால, லேடிக்கு பிறந்ததுனால நேசிக்கிறாரு யோசேப்ப. ஆனா இவங்க நினைச்சுட்டானுங்க அப்பா நம்மள நேசிக்கல, யோசேப்ப தான் நேசிக்கிறாரு. இந்த எண்ணம் வரும்போது நீங்க பாருங்க, தன் சகோதரர் செய்த துன்மார்க்கத்தை எல்லாம் யோசேப்பு தன் தகப்பன் இடத்துல இருந்து அறிவிக்கிறான். யாரு துன்மார்க்கம் செய்யறா? யாரு அன்பை உணரலையோ, யாரு தகப்பனுடைய அன்பை உணரலையோ அவங்க துன்மார்க்கம் பண்றாங்க. யாரு தகப்பனுடைய அன்பை உணர்ந்தானோ அவனை ஒரு பொம்பளை பிடிச்சி இழுக்கும் போது தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய வேண்டும் வெளியே போயிடும். தேவனுடைய அன்பை உணர்றதுலதான் விஷயம் இருக்குது, பயந்து வாழ்றதுல இல்ல விஷயம். ஒண்ணு நீங்க தேவனுக்கு பயப்பட முடியும், இல்லைன்னா தேவனிடத்துல அன்பா இருக்க முடியும். பயமும் அன்பும் ஒரே இடத்துல வாழ முடியாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு எங்க இருக்குதோ அங்க பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு நீங்க பயப்படுறீங்களோ, எதுக்கு நீங்க பயப்படுறீங்களோ அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். யோசேப்புக்கு அந்த பிரச்சனையே இல்லை. He was full satisfied. அவனால எப்படி மன்னிக்க முடிஞ்சது? இவ்வளவு பெரிய துரோகத்தை அண்ணமார் செய்யறாங்க, எப்படி மன்னிக்க முடிஞ்சது? நான் யோசித்து பாக்குறேன். நான் பதவிக்கு வந்துட்டோம்னா என்னை ஒரு நாள் முதல்வர் ஆகினா கூட சரி, என் முதல் திட்டம் என்னவா இருக்கும்? நான் தான் யோசிப்பேன்னு வச்சுங்க, முதல்ல இந்த அண்ணமாரெல்லாம் பிடிச்சி சிறைச்சாலையில போட்டிருப்பேன். ரெண்டாவது அடிமை தொழில ஒழிச்சிருப்பேன். இந்த மீதியானவங்களை இனிமே அவனும் விற்பனை பண்ணக்கூடாதுரா அப்படின்ட்டு. மூணாவது கவர்னர் மனைவிய விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருப்பேன். ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இந்த அம்மா இது ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இந்த 2 வருஷமா மறந்து போயிட்டான் ஒருத்தன், நன்மை செஞ்சு மறந்துட்டான், அவனை முதல்ல கூப்பிட்டுவா. ஏன்டா 2 வருஷம் மறந்தன்னு கேட்பான், அவனை கூப்பிட்டுருப்பேன். ஆனா இது எதுவுமே யோசேப்புக்கு இப்ப பிரச்சனையாவே தெரியல. ஏன் அவன் அவ்வளவு உடைக்கப்பட்டு கூட உடையல தெரியுமா? அவனுடைய உள்ளம் முழுமை அடைந்ததா இருந்தது. He was whole in his heart. இருதயத்துல முழுமை உடையதுதான் பரிசுத்தனே சொல்லப்பட்டிருக்குது. Wholeness is called holiness. ஹோலினஸ்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி பாக்கு போடாம இருக்கிறது, சிகரெட் குடிக்காம இருக்கிறது இல்ல. நிறைய நேரத்துல பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாங்க தவிர அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. பரிசுத்தமா இருக்குதுன்னா முழுமையா இருக்கிறது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அது ஏதோ நீங்க வசனம் போட்டு பிரிச்சதுனால நமக்கு வேற மாதிரி தெரியுது. இது ஒரு வசனம், இது ஒரு வசனம் சொல்லி. கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ். நிறைய நேரத்துல நான் பரிசுத்தம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? அது பிரதர் இந்த சிகரெட் அடிக்காம இருக்குது, பாக்கு போடாம இருக்குது, பொண்ணுங்களை சைட் அடிக்காம இருக்கிறது. சரி, அப்போ இந்த வசனத்துக்கு எப்படி அர்த்தம் கொடுப்பீங்க? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னா என்னது? நான் பாக்கு போடாத போல நீங்களும் பாக்கு போடாதிருங்கள், நான் சிகரெட் அடிக்காத போல நீங்களும் சிகரெட் அடிக்காமல் இருங்கள்,
நான் பொண்ணுக்கு பின்னால போகாது போல நீங்களும் பொண்ணுக்கு பின்னால போகாம இருங்கன்னு அர்த்தம் அதுக்கு. நான் பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன? ஐ எம் ஹோல், நான் முழுமை அடைந்திருக்கிறேன், என்கிட்ட ஓட்டை இல்ல. நம்ம பிரச்சனை என்ன? இருதயம் முழுசும் ஓட்டம் இருக்குது, இருதயம் முழுசும் காயம் இருக்குது. அந்த காயத்தின் வழியாக தான் காரியங்களை பாக்குறோம், பிரச்சனைகளை பாக்குறோம். அதனால எல்லாமே ஓட்ட ஓட்டையே தெரியுது. நீங்க யாரோ அதுதான் நீங்க மத்தவங்க மேல வைக்கிற ப்ரொஜெக்ஷன். பாருங்க, அவங்க இப்படி முகத்தை திருப்பிட்டு போறாங்க அப்படின்னா இப்படிதான் சிந்திச்சிருப்பாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்க சிந்திச்சாங்களோ இல்லையோ, நீங்க சிந்திச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க செஞ்சாங்கன்னு? அது உங்க சிந்திக்கிற முறை. சூழ்நிலைகளை வைத்து தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற முடிவுக்கு வராது. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை வைத்து சூழ்நிலைகளை பாருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை வச்சு சூழ்நிலையை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, சூழ்நிலைக்கு அர்த்தம் கொடுங்க. சூழ்நிலையை வைத்து தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற தீர்மானத்துக்கு வராது. இரண்டாவது, சூழ்நிலையை வைத்து தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறாரா இல்லையா என்ற தீர்மானத்துக்கு வராது. அதுல முக்கியமா அன்பிற்கான அடையாளமாக தேவன் தந்த சில காரியங்கள் உங்களை விட்டு இழந்து போகும்பொழுது, நீங்க இழந்துட்டீங்களோ இல்லது மத்தவங்க உருவிட்டாங்களோ, அதனால தேவன் உங்க மேல அன்பு இல்லாம போயிட்டதான் நினைக்காது. தேவன் உங்க மேல அன்பா இருந்ததுனால சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதை இழந்ததுனால நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. அதை இழந்ததுனால தேவன் உங்க மேல அன்பா இல்லையே அப்படின்னு நம்ப வேண்டியதில்லை. யோசேப்பா இருந்தாலும் சரி, இளையகுமாரனா இருந்தாலும் சரி, அப்பா அவன் மேல இருந்த அன்புக்கு அடையாளமா என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் தொலைச்சிட்டு தான் வந்தாங்க. மேலும் கீழுமாக கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் சாபம் கலந்து கலந்து இருக்குது. கொஞ்சம் நல்லா மேல போனா சருன்னு கீழே இறங்கிடுறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு திருப்பு முனையின் நாளாக, இனி வாழ்வுல அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வாங்க. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் போல் இருக்கு, மேலும் கீழுமா தான் வாழ்க்கை இருக்கு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சைக்கிள, அந்த சாப வட்டத்தை நம்ம உடைக்க முடியும். நம்ம மேலும் மேல 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 சந்தோஷமா, சமாதானமா, பணமா, என்ன வேணும் உங்களுக்கு, அது தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இருக்க முடியும். ஆனா நீங்க நம்ப வேண்டியது ஒண்ணுதான், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் போதும் சரி, நீங்கள் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களா இருங்க. தகப்பனுடைய அன்பை அறிந்தவர்களை பயம், புறக்கணிப்பு, பதட்டம், இச்சை எதுவும் செய்ய முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் வந்துச்சு. தனிமை, குடியில பயம், அண்ணமாருடைய புறக்கணிப்பு, இச்சை, பதட்டம், இதெல்லாம் வரும்போது கூட you are satisfied with father's love. Are you satisfied with father's love? நீங்கள் தேவனுடைய அன்பிலே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? தேவனுடைய அன்பிலே மூழ்கி இருக்கிறீங்களா? அது செகண்ட் நேச்சரா ஒரு பிரீத் மாதிரி இருக்கணும். அதுக்கு போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அன்பு வாழ வேண்டியது இல்லை. நீங்க டிவி பார்க்கும்போது தேவன் உங்க கூட உட்கார்ந்து இருக்காரு உங்களால உணர முடியுமா? இல்லைன்னா அவர் வெளியே அந்த ரூமை விட்டு வெளியே ரூமுக்கு பிரேயர் ரூம்ல இருப்பாரு அவரு. நீங்க அங்க பாத்துட்டு இருக்கும்போது அப்புறம் நீங்க பிரேயர் ரூமுக்கு போகும்போது உங்களோட சேர்ந்து பாரா? எல்லா நேரமும் உங்களோட இருக்கிறாரு. நீங்க எதை செய்யும் போது உங்களோட கூட இருக்கிறாரு. அதனால்தான் பைபிள் அப்படி காமிக்குது. நீங்க அவரை மகிழ்ச்சியாக்க முடியும், அவரை துக்கமாக்க முடியும், அவரோட கோச்சிக்க முடியும், அவரோட ஜாலி பண்ண முடியும். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். there is no separation. பிரிவு என்பது அங்க இல்ல. நமக்கும் தேவனுக்கும் பிரிவு என்பது இல்லை. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடந்துரும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துரும் நான் சொல்லல. எதுவுமே சரியா நடக்காத போது கூட ஒன்று மட்டும் உண்மை, மத்ததெல்லாம் பெர்செப்ஷன், மத்ததெல்லாம் உங்க பார்வை, மத்ததெல்லாம் அங்க நடக்கிறது உண்மையாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு நீங்க வேற அர்த்தமும் கொடுக்கலாம். ஒன்று மாத்திரம் தான் ரியாலிட்டி. That reality is God loves you. இயேசுவை தேவன் நேசித்தது உண்மைனா உங்களை தேவன் நேசிக்கிறது உண்மை. இயேசுவை தேவன் மகிமைப்படுத்துறது உண்மைனா உங்களை அவர் மகிமைப்படுத்துறது உண்மை. அந்த எண்ணம் உங்களை நிறைக்கும் போது நீங்க எப்பேற்பட்ட ஆபத்தையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. ஒருவேளை தேவன் உங்களுக்கு அன்பிற்கு அடையாளமாக சில காரியங்களை தந்து நீங்க அதை இழந்து போயிருக்கலாம். அது எதுவா வேணா இருக்கலாம், நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா இப்போ எதை இழந்தோம், எப்படி இழந்தோம்,
அதுல இல்ல அவருடைய கவனம். எப்படி திரும்ப உங்களை கட்டுவது, எப்படி உங்களை மறுபடியும் உயர்த்துவது, மறுபடியும் எப்படி உங்களை உன்னதமான இடங்களுக்கு கொண்டு செல்வது. இதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய